அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த அழுத்தங்கள் இருக்கு இல்லையா, எவ்வளவுதான் அழுத்தம் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருந்தாலுமே இந்த முறை ரொம்ப டீப்பா சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படம், அப்புறம் அவருடைய பர்சனல் விஷயத்த வந்து டைரக்டா அப்படி போய் பேசாம கொஞ்சம் சுத்தி வளைச்சு எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சுலாம் நீங்க எனக்கு எதிராக திரும்ப பாக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுதான் இது வரைக்கும் நான் வீடியோ ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான், இது வரைக்கும் விஜய் பெருசா ஓப்பன் அப் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. ஒரு கேஷுவலான ஒரு அரசியல்வாதி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆகாத மாதிரி. இதான் ஒரு பவுண்டரிக்குள்ள விஜயோட ஸ்பீச்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி எல்லா விஷயங்களையும் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா வந்து நீங்க சொன்ன அந்த அவருடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாம், இது மாதிரி அவருடைய பர்சனல் விஷயங்கள் அந்த மகளிர் தின விழா அப்போ ஒரு டைம் பேசி அதுவே கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு. அவ்வளோ ஒர்த்தலாம் இல்லை அப்படின்னு சொன்னது. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த விஷயத்த வந்து அதையும் அப்படியே எனக்கு இந்த மாதிரிலாம் அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து இந்த காசு கொடுத்து கூட்டி வச்சிருக்க கூட்டணி அந்த காங்கிரஸ் ஓப்பனாகவே இதில் ஒரு விஷயம் நல்லாவே எனக்கு புரிய வந்துச்சு. காங்கிரஸ் கூட கண்டிப்பாக பேச்சுவார்த்தை போயிருந்துருக்குதான் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் காங்கிரஸ் கூட டிவிகே 2 பேரும் அலையன்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி தெரியும் 2 பேருக்கும், அதாவது விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் நடுவில் ஒரு நல்ல நட்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கக்குள்ள மேபி காங்கிரஸ் தலைமை இப்பயே ஆல்ரெடி 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி வந்து இங்க திமுக சைட்ல வந்து பெருசா ஒட்டாத மாதிரியே இருக்காரு. பாண்டிச்சேரி விஷயத்துல கூட, பாண்டிச்சேரியில நடந்த பொதுக்கூட்டத்துல கூட பெருசா வந்து திமுக பத்தி எதுவுமே பேசவே இல்லை ராகுல் காந்தி. அப்படி இருக்கக்குள்ள மேபி கண்டிப்பா எலெக்ஷனுக்கு அப்புறம் டிவிகே கூட அலையன்ஸ் வைக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு